நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சிவயோக சுவாமிகளின் ஆலயம் கொழும்புத்துறையில் யாழ்ப்பாணம் இலங்கையில் இருக்கின்றது. சுவாமி அவர்கள் 1908 தனது குருவான செல்லப்பா சுவாமிகளிடம் தீட்சை பெற்று தவமியற்ற அவர் பணித்ததால் கொழும்புத்துறைக்கு வந்து இந்து மகா வித்தியாலய சந்தில் இலுப்பை மர வேரில் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். இரவு பகல் வெயில் மழை பாராமல் அவர் தியானம் செய்வதைக் கண்டு திருநாவுக்கரசு அவர்களும் அவர்கள் தாயார் தங்கம்மாள் அவர்களும் தங்கள் இல்லத்தில் வந்து தங்க வேண்டுகின்றனர். அப்பொழுது அவர் அந்த இடம் தனது குருநாதர் நன்னியர் அவர்களின் கடையாக இருந்த பொழுது வந்தது என்பதை அறிந்து அங்கு வந்து தங்க ஆரம்பித்தார். பாம்பு புற்றுகளும் நிறைந்த இடத்தை சுத்தம் செய்து தனது அருட்கோயிலாக மாற்றி அருட்சிந்தனைகளை அனைவருக்கும் வழங்கிய அருளி